ஒவ்வொரு குழந்தையும் அந்த பிள்ளை என்ன குழந்தை கேட்கோ அந்த குழந்தை. எனக்கு ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை, பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை. வேண்டிய வரம் உடனே கிடைக்கும் அதிசய கோவில். செய்வினை பிரச்சனை நீக்கும் அதிசய பத்ரகாளி அம்மன் கோவில். பக்தர்களின் குறைகளை நீக்கும் சித்தர் செந்தில் அருள்வாக்கு. அதிசயங்கள் நிறைந்த பாம்பு புற்று. குழந்தை வரம் வேண்டி வருபவர்களுக்கு நடக்கும் அதிசயம். நினைச்ச வரம் தருபவா பத்ரகாளி அம்மன். எனக்கும் குழந்தை இல்லாம 2 வருஷம் இருந்துச்சு. நான் அம்மனுக்கு நேர்த்திக்கடை போட்டேன். போட்ட பிறகு எனக்கு முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளைய கொடுத்துட்டா அந்த பத்ரகாளி அம்மன். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான, அதுவும் இயற்கை சூழலில் அமைந்துள்ள ஒரு பத்ரகாளி அம்மன் கோயிலை தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த கோவில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகில் விசுவாசபுரம் என்ற ஊரில் இருக்கிறது. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ஆன்மீக பயணத்துல இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல இருக்கக்கூடிய விசுவாசபுரம்ல இருக்கக்கூடிய நம்ம அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்துல தான் இருக்கோம். இந்த ஆலயத்துக்கு கஷ்டம்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த கஷ்டம் தீராம இங்க இருந்து மக்கள் போக மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு வேண்டுதல் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்கன்னா அந்த வேண்டுதல் பலிக்கும். பலிக்காம இது வரைக்கும் ஒருத்தர் கூட இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி இங்க இருக்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். சோ இது எல்லாமே உண்மையா? இந்த அம்மன் என்னென்ன அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க அப்படின்றத நேரடியா பாக்குறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சோ தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த கோயிலை பத்தி என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நாங்கள் இந்த கோவிலை சென்றடைந்த போது நிறைய பக்தர்கள் வந்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருந்தார்கள். வந்த அனைத்து பக்தர்களும் அந்த கோவிலின் முகப்பில் உள்ள நவக்கிரக சிலைகளை வணங்கிவிட்டு சென்றார்கள். மேலும் இந்த கோவிலில் நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் இந்த கோவிலில் பிரசித்தி பெற்று விளங்கும் சித்தர் செந்தில் அவர்களை பார்த்து நாங்கள் இந்த கோவிலின் சிறப்புகளையும் இந்த உலகம் முழுவதும் புகழ்பெற்று விளங்கும் சித்தர் செந்தில் அவர்களின் சிறப்புகளையும் நாம் வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக நாங்கள் சித்தர் செந்தில் அவர்களிடம் அனுமதி கேட்டோம். அதற்கு அந்த சித்தர் செந்தில் ஐயா, தாராளமாக இந்த கோவிலை பற்றி நீங்கள் உங்கள் சேனலில் போடலாம். இந்த கோவிலின் சிறப்புகள் உலகெங்கும் தெரிய வேண்டும் என்பதே எங்களுடன் நோக்கமாகும் என்று கூறிவிட்டு சென்றார். நாங்கள் இந்த கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபோது பக்தர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னவென்றால், மனக்குழப்பத்துடனும் மன பிரச்சனைகளுடன் இருப்பவர்களுக்கு இந்த கோவிலில் வந்து அமர்ந்து சென்றால் அவர்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிச்சயம் அவர்கள் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பார்கள் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டோம். நானும் அந்த கோவிலில் அமர்ந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்குள் பெற்றேன். என் பேர் ஐயனாரு, நான் விசுவாசபுரம். இந்த கோயிலை பற்றி பேசணும்னா நிறையா பேசலாம். என்னென்னா, நம்ம ஒரு நேர்த்திக்கடை போட்டிருந்தோம்னா அது நம்ம நேர்ந்துட்டோம்னா அது அப்படியே நடக்கும். சிவன் கோயில் இருக்குது, நம்ம பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குது. 2 கோயிலுமே எது ஏற்றினாலும் அது அப்படியே நடக்கும். திருவிழா வருது, கரெக்டாக ஒரு வார திருவிழா. அந்த திருவிழா இந்த சுத்திப்பட்டி கிராமத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி திருவிழா வராது. நல்லா இருக்கும். முதல் நாள் கடைசி கிழமை வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த திருவிழா முடிஞ்சோடனே காவடி, தீச்சட்டி எல்லாமே இங்கே பூரா செலுத்துவார். நல்லா இருக்கும். வெளியூர்லேருந்து வருவா. பஸ்ஸு கூட்டம், நல்லா கடாவட்டு, நல்லா சீரும் சிறப்பமாக அருமையாக இருக்கும். இந்த கோவில் இவ்வளவு சிறப்பு பெற்று விளங்குவதற்கு முழுமுதற் காரணம் இந்த சித்தர் செந்தில் ஐயா என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. மேலும் அவருடைய பூஜை முறை அனைத்தும் வித்தியாசமாகவே இருந்தது. இந்த கோவிலில் சித்தர் செந்தில் ஐயா அவர்கள் கோவிலில் உள்ள அனைத்து சிலைகளுக்கும் பூஜை செய்து கொண்டு வந்தார். பக்தர்கள் அனைவரும் அதை பயபக்தியுடன் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு பசுவுக்கும் பூஜை செய்தார்கள். ஒரு வழியாக எல்லாம் முடிந்த பின்னர் பத்ரகாளி அம்மனுக்கு பூஜை செய்ய தொடங்கினார்கள். இதோ உங்கள் பார்வைக்கு.
மேலும் இந்த கோவிலில் நாங்கள் கண்டு வியந்தது என்னவென்றால், செப்பு தகட்டில் தங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற மாந்திரீக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த செப்பு தகட்டில் எழுதி அந்த கோவிலில் கட்டி சென்றால் 21 நாட்களில் நிச்சயம் தீர்வு கிடைக்குமாம். 21 நாள் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு 11 நாட்களிலேயே அவர்களுக்கு தீர்வு கிடைத்து இந்த கோவிலில் நேர்த்திக்கடன் செய்வதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். வணக்கம், என் பேர் பிரியா. நான் பத்திராளியத்தில் பிறந்த பிள்ளை. நான் வாக்கப்பட்டு வந்தது விசுவாசவரம். நினைச்ச வரம் தருபவா பத்திரகாளி அம்மன். எனக்கும் குழந்தை இல்லாமல் 2 வருஷம் இருந்துச்சு. நான் வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடை போட்டேன். போட்ட பிறகு எனக்கு முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளையே கொடுத்துட்டா அந்த பத்திரகாளி அம்மன். நான் வந்து நேர்த்திக்கடை நிறைவேற்றணும். இன்னும் நிறைவேற்றலை. வேண்ட வரம் தரும் பத்திரகாளி அம்மன். எல்லாரும் நம்பி வாங்க, நினைச்சது நடக்கும். பக்தர்கள் இந்த சித்தர் செந்தில் ஐயாவை பார்த்து ஆசி பெறுவதற்காகவும் மேலும் அவர் கூறும் அருள் வாக்குக்காகவும் நிறைய பக்தர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அருள் வாக்கில் பல விதங்களை நாம் கண்டிருப்போம். ஆனால் இங்கு வெற்றிலையை கட்டி அதை போட்டு பார்த்து இந்த பத்திரகாளி அம்மனை சித்தர் செந்தில் ஐயா அவர்கள் உள்வாங்கி அருள் வாக்கு கூறும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவர் கூறும் அருள் வாக்கு நிச்சயம் பழித்து விடுமாம். இந்த அருள் வாக்கில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை பக்தர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் தொடர்வதாக கேள்விப்பட்டோம். பக்தர்கள் எப்போது அருள்வாக்கு சொல்வார் இந்த சித்தர் செந்தில் ஐயா என்று காத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் இது தனிப்பட்ட விஷயம் என்பதால் இதை நாங்கள் பதிவு செய்யாமல் தூரத்திலிருந்து ஒரு சிலரை மட்டும் பதிவு செய்தோம். இந்த கோவிலும் இந்த செந்தில் சித்தர் ஐயாவும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததற்கு காரணம் இங்கு அமைந்திருக்கும் பத்திரகாளி அம்மனே முழுமுதற் காரணமாக இந்த அம்மன் திகழ்கிறார். மேலும் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், செய்வினை போன்ற மாந்திரீக பிரச்சனை உள்ளவர்கள் வெண்பூசணியில் மிளகு வைத்து அந்த கோவிலில் அமர்ந்திருக்கும் பைரவர் சுவாமியை நினைத்து விளக்கு ஏற்றினால், அதாவது வெண்பூசணி மற்றும் தேங்காய் கொண்டு விளக்கு ஏற்றினால் செய்வினை பிரச்சனைகள் முற்றிலும் நீங்குவதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அனைத்து பக்தர்களும் இதை செய்வதை பார்க்கும்போது உண்மையில் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பத்திரகாளி அம்மன் கோவில் என்றால் ஆக்ரோஷமாக இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கோவிலில் அம்மனுக்கு பலவிதமான அலங்காரங்கள் செய்து அம்மனை சாந்தமாக்கி அவரை வேண்டி வரும் பக்தர்களுக்கு குழந்தையாக பாவித்து அனைவரும் இந்த அம்மனை வணங்கி செல்வதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், குழந்தை இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வேண்டினால் அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமாம். அதுவும் ஆண் குழந்தை வேண்டுமென்றாலும் இல்லை பெண் குழந்தை வேண்டுமென்றாலும் எது வேண்டினாலும் அதை உடனடியாக இந்த பத்திரகாளி அம்மன் கொடுப்பாளாம். உண்மையில் இந்த கோவிலை பற்றி நாம் கேள்விப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஆச்சரியமாகவும் பயங்கலந்த பக்தியாகவும் இருந்தது. ஒருவர் இந்த கோவிலை பற்றி கண்ணீர் மல்க கூறும்போது இந்த கோவிலின் சிறப்பு நம்மளுக்கு தெரிய வந்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இங்க உட்காந்துருக்கா. ஊருக்கு கீழே உட்காந்து ஊருக்கு கீழே உட்காந்துருக்கா. கேட்டவங்களுக்கு யாருக்கும் எது இல்லைன்னு சொன்னது கிடையாது. நினைச்ச காரியம் நடக்கும். நீண்ட நாள் தீராத வினை தீரும். அழுது வந்தவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் தெய்வம். சிலமலையிலிருந்து ஒரு புள்ள தையல் டீச்சரு. அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் வீட்டில் பெரும் இடைஞ்சல். அந்த இடைஞ்சல்னால அந்த புள்ள இங்கே வந்து வருத்தப்பட்டு ஏதோ
வெள்ளிக்கு வந்து அழுது முறையிட்டு அம்மாட்ட கேட்டு ஒவ்வொரு குழந்தையும் அந்த புள்ள என்ன குழந்தை கேட்கோ அந்த குழந்தை. எனக்கு ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை, பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை. அதே மாதிரி குழந்தையெல்லாம் அவங்க நினச்சதெல்லாம் நடந்த பிறகு அந்த அம்மாளுக்கு ஒரு நோய். மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணுறாங்க. கர்ப்பப்பையில் கட்டின்னு சொல்கிறாங்க. அதை இன்றைக்கி நீங்கள் கேட்டுக்கலாம், டிவிலே எடுத்து போட்டுக்கலாம். அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி விட்டுறாங்க. இங்கே வந்து என்ன சொல்லுது, ஆப்ரேஷன் நாளைக்கு போகணும் சாமி, எனக்கு அம்மாட்ட கேட்டு எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் பிள்ளையில தெருவில் விட்டுருவானோ என்னமோ அப்படின்னு அந்த புள்ள சொல்லுது. அப்போ பூசாரி சொல்கிறாரு, நீ போமா, போயிட்டு வந்து அடுத்த வாரம் நீ சொல்லு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களா ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு பூசாரி சொல்லி விட்றார். 90 கொடுத்து விட்றார். அந்த புள்ள நாளை திங்கக்கிழமை ஆப்ரேஷத்துக்கு போகணும் மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு. மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து இங்கே வந்து சொல்லுது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லம்மா. மேலும் இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னவென்றால், பொதுவாக ஈசான பகுதியில் பாம்பு புத்து இருப்பது மிகவும் சிறந்ததாகவும், ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் இதை வணங்கி சென்றால் நிச்சயம் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். அதுபோலவே இந்த கோவிலிலும் பாம்பு புற்று ஈசான பகுதியில் இருந்தது. நிறைய பக்தர்கள் வந்து வேண்டினார்கள். மேலும் இந்த பாம்பு புற்றில் பூஜை செய்து வந்தால் படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்பிற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று அந்த செந்தில் சித்தர் எங்களிடம் கூறினார். இந்த கோவிலில் உள்ள சிலைகள் அனைத்தும் வித்தியாசமாக இருந்தது. பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் அந்த அம்மனை வணங்கினார்கள். வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நிச்சயம் இந்த அம்மனின் அருள் கிடைக்கும் என்பது உறுதி. ஒரு வழியாக நாங்கள் செந்தில் சித்தர் ஐயாவிடம் ஒரு சில கேள்விகளை கேட்டுவிட்டு நாங்கள் அந்த கோவிலை விட்டு மன திருப்தியுடன் அந்த அம்மனை வணங்கி நாங்கள் சென்றோம். இன்னைக்கு நம்ம அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயில்ல நிறைய பலதரப்பட்ட மனிதர்களை பார்த்தோம். அந்த மனிதர்கள் எல்லாமே ஒரு வேண்டுதலோட வந்து அதை அம்பாள் எந்த அளவுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நிறைய பேர் வந்து பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு மனிதரும் அவ்வளவு கவலையோட இங்க வந்து உட்கார்ந்தப்ப இந்த அம்பாள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அந்த கவலையில இருந்து எப்படி நாங்க மீண்டு வந்தோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.